இங்க ஒரு பொண்ணு ரூஃப் மேல ஏதோ சவுண்ட் கேக்குன்னு மேல போய் பாக்குறா. இது பாக்குறதுக்கு குட்டி டிராகனாவும் அதோட இறக்கையில அடியும் பட்டிருக்கு. இந்த குட்டி டிராகனை இவ்வளவு பார்த்து கொஞ்சம் பயப்படுது. போக போக கொஞ்சமா பயம் குறைஞ்சி அவளோட கையை வச்சு தொட்டும் பாக்குறா. இந்த டிராகனுக்கு அடிப்பட்ட இடத்துல மருந்தும் போட்டுடுறா. அதோட அதுக்கு தண்ணியும் வைக்கிறா, பெட்டும் ரெடி பண்றா. இப்ப அந்த குட்டி டிராகன் அவளோட ரொம்பவே அட்டாச் ஆகுது. அப்படி நாட்கள் போக அதோட காயங்கள் அப்படியே ஆறுது. அந்த காயங்கள் கம்ப்ளீட்டாவே சரியான உடனே அதுக்கு நான்வெஜ்னா ரொம்பவே பிடிக்கும். இப்போ சிக்கனை தோரத்தி போய் ஃபயர் பண்ணுது. இதை பார்த்துட்டு இவ ரொம்பவே ஷாக் ஆகுறா. அப்படி இருந்தாலும் இந்த குட்டி டிராகன் அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ இந்த டிராகன் ஃபயரும் பண்ண ஆரம்பிச்சாச்சு. பறக்கிறதுக்கு ரெடியா இருக்கு. எனக்கான டைம் வந்தாச்சு, நான் பறக்க போறேன்னு பறந்து போகுது. இதை பார்த்துட்டு இவளுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கா. சடனா ஒரு பெரிய டிராகன் இந்த குட்டி டிராகனை துரத்திட்டே வருது. அதுட்டு இருந்து கஷ்டப்பட்டு எஸ்கேப் ஆகி இவ் பக்கமா வரும்போது அந்த கேப்ல அந்த பெரிய டிராகன் சின்ன டிராகனை காலை வச்சு பிடிச்சி தூக்கிட்டு போயிருச்சு. அதோட வாலி இவன் மேல பட்டு கீழே விழுந்துட்டா. எப்படியோ அந்த குட்டி டிராகனை கண்டுபிடிப்பேன்னு இந்த கதையை முடிக்கிறாங்க.